ஹரிகிருஷ்ணா. ஹரிகிருஷ்ணா. இன்றைய தவசத்தை முன்னிட்டு எல்லா வந்த பக்தர்களுக்கு அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்று நம்ம பேசப்படுறது வந்து ஆத்மா. இந்த உடலில் குறை கொண்டிருப்பது நம்மளோட ஆத்மா. இந்த ஆத்மா நம்மளோட வந்து உடல் சட்டைகளை மாற்றுற மாதிரி நம்ம உடல் எடுத்து மாறிக்கொண்டே நம்ம வருவோம். ஆனால் இந்த உயிர் விடும்போது இந்த ஆத்மா படுற அவதி வந்து ரொம்ப ஒரு கொடூரமான நிலைமையில் இருக்கும். அதாவது உடலுக்கு மேல் 7 துவாரங்கள் இருக்குது, உடலுக்கு கீழே இருப்புக்கு கீழே 2 துவாரங்கள் இருக்குது. இந்த துவாரத்துக்குள்ளே தான் இந்த ஆத்மா தான் வெளியாகுது. அப்போ நாம் என்ன முன் செய்த பாவங்கள் அதை வச்சு அந்த அடிப்படை வச்சு தான் இந்த ஆத்மா வந்து ஒரு இடத்துல போய் சேரப்போகுது. அப்படி இருக்கும்போது நாம் என்ன புண்ணியம் செய்திருக்கோம், என்ன அந்த கர்மங்கள் செய்திருக்கோம், அதன் பிறகு தான் நம்மளோட வாழ்க்கையை வந்து அமையும். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டாக்கா, நம்ம வந்து நிறைய புண்ணியங்களை செய்கிறோம், மழை போல் இருக்குது, கர்மங்கள் குறைவாக இருக்குது. அப்போ இந்த ஆத்மா நல்ல உடலை எடுத்து போய் சேரப்போகுது. அப்போ அடுத்த அந்த உடல் உடம்பமைப்பு எடுக்கும்போது அது நல்ல ஒரு பிராமண வயிற்றிலேருந்து பிறந்து நல்ல ஒரு பக்தரால் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய அமைந்திருக்கும். அந்த பகவான் அவருக்கு பார்த்து நல்ல ஒரு அருள் கொடுப்பார். அப்போ அதுலேருந்து அவர் மேலும் வந்து நல்ல நல்ல ஒரு செயல்களை செய்து அந்த நல்ல ஒரு பிறவிகளை எடுத்து திரும்பி அவர் கிருஷ்ணாகிட்ட போகிறதுக்கு நிறையான வாய்ப்புகள் இருக்குது. ஆகையால் நம்ம பக்தர்கள் அனைவரும் நல்ல ஒரு செயல் செய்து இந்த பூமியில் இந்த பௌதிகத்த உலகத்திலிருந்து நம்ம விடுபட நாங்கள்லாம் தயாராக இருக்க வேண்டும். ஏன் இந்த வந்து நம்ம மீண்டும் மீண்டும் இந்த பிறவி எடுத்து நம்ம கொடூரமான செயல்கள் நம்ம இருக்க கூடாது. ஆகையால் நம்ம வந்து நல்ல ஒரு கிருஷ்ண பகவானுக்கு பக்தர்களாக இருந்து சேவை செய்து நல்ல ஒரு எண்ணங்களாக இருந்து அந்த ஈடுபாடுகளை நம்ம வளர்த்துக்கொள்ளணும். எவ்வளோ நம்ம கிருஷ்ணா பக்தர் இடத்துக்கு நம்ம போவோம், பக்தர்களை சந்திப்போம், நல்ல ஒரு கூட்டணி அமைப்போம். அப்போ நம்ம நல்ல எண்ணங்களை உறவுகளை அமைத்தால் தான் இது நம்மளோட வளர்ச்சி அடையும். நம்மளுக்குள்ள ஒரு ஈகோ, அவங்க இதை செஞ்சிட்டாங்க, அதை அவங்க செஞ்சிட்டாங்க அப்படின்றது நம்ம வந்து உள்ளுக்குள்ளே நம்ம போட்டு அமைத்துக்கிட்டு கொண்டிருந்தோமா நம்மளோட பக்தியோட வளர்ச்சி வளராது. அது நம்மளை போட்டு அமைக்கிட்டே இருக்கும். ஏன்னு கேட்டாக்கா, நம்மளை விட நம்ம பகவானை விட மாயை வந்து அதிகமான சக்தி இந்த உலகத்தில் படைச்சிருக்கு. பகவான் உண்மையிலே சக்தி படைச்சவர் தான். இருந்தாலும் அவங்க கூட இருக்கிற இந்த மாயா வந்து நம்மளை வந்து வளர விடாமல் நம்மளை வந்து இழுத்து பறிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அந்த மாயாவோட இருந்து நம்ம இணைஞ்சிடணும்னு சொன்னோமா நம்ம வந்து பக்தி பாதையில் நம்ம போக ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம என்ன செய்யணும், இந்த மாயை விட்டு வெளியாகணும்னு சொன்னால் நமக்கு நல்ல ஒரு சிந்தனை, செயல், பாகவதம், பகவத்கீதை இப்படி படிச்சுக்கிட்டே வந்தோமா, காலையில் எந்திரிச்சு ரொம்ப வெள்ளனே எந்திரிச்சு நம்ம வந்து ஜபம் செஞ்சுன்னு சொன்னோமா கண்டிப்பாக நம்மளோட எண்ணங்களை வந்து தூய்மையாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆகையால் நம்ம பக்தர்கள் அனைவரும் இந்த செயல்களிலிருந்து நம்ம மாறி நம்ம செய்ய முடியும். ஏன்னு சொன்னாக்கா பௌதிகம் ஆன்மீகம் இந்த ஒன்றா தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ எதுவுமே பிரிஞ்சு இல்லை. ஏன்னு கேட்டாக்கா, நம்ம வந்து 4 பேர் சந்திக்கும் போது நம்ம பௌதிகத்தில் உள்ளதை நம்ம நிறைய பேர் சந்திக்கிறோம். அவங்க வந்து இந்த ஆன்மீகத்தை வளையிறதுக்கு வந்து நம்மகிட்ட நிறைய கேட்பாங்க. அப்புறம் அப்படியே விலகி போயிடுவாங்க. நான் நிறைய என்கிட்ட பழகுறாங்க. அப்போ நான் எவ்வளோ பேருக்கு நான் கூப்பிடுவேன், வாங்க கிருஷ்ணா இதுக்கு வாங்க, கிருஷ்ணாவுக்கு வாங்க, இது வந்து நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. மலையக்காரன்ட்ட கூட நான் நிறையா சொல்லியிருக்கேன். அவன் நோண்டு கேட்பான், சிவா யார், கிருஷ்ணா யார் அப்படின்னு என்கிட்ட நோண்டு கேட்பான். நான் பிரித்து காமிப்பேன். சிவா வந்து இப்படி இந்த பாதையில் போகிறவர், அவரும் வந்து வைஷ்ணவ சிறந்த வைஷ்ணவர், அவரோட பாதை வர நீ அவரோட ஈக்குவல் பண்ணினா வேறு மாதிரி வந்துடும். இல்லை நீ பௌதிகத்தில் நீ போனீங்கன்னா சிவாவும் பௌதியில் வச்சு கும்பிடலான்டா நான் அவர்கிட்ட நிறைய சொல்லுவேன். அப்படியா, உங்கள் குரான்லேயும் எழுதப்பட்டிருக்காடா, நீங்களாம் வந்து எது மாமிசமே சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் தான் சாப்பிட்றீங்க அப்படின்னு நம்ம வந்து என்னடா செய்ய முடியும். அப்போ அவன் வந்து சிந்திப்பான், ரொம்ப நேரம் கேட்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தலைவலி வந்துடும் போட்டிருக்கு, சாப்பிடுவோம். அப்போ இந்த மாதிரி நம்ம இருக்கக்குள்ள நம்ம நிறையா வந்து அந்த காரியங்களை நம்ம செய்தால் தவறாக இழைத்து செய்து நம்ம வேறு பாதையில் நம்ம போயிட்டு இருக்கக்கூடாதுன்றது தான் இந்த பௌதிகமும் அதுவும் ஒன்றா வருது. அப்போ ஒன்றா வரக்குள்ள நம்ம வந்து அவங்கள கூப்பிடக்குள்ள கண்டிப்பாக வந்து கொஞ்சம் நேரம் இருப்பாங்க, போயிடுவாங்க. நிறையா உங்கள் அனுபவத்தில் இருக்கும். நிறைய பேர் நீங்களும் வந்து பழகிப்பீங்க. பழக்கின தோஷத்தில் வந்து உங்களை நீங்கள் கூப்பிட்ருப்பீங்க, வாங்க ஹரிகிருஷ்ணா கிட்ட. ஒரு பெண்மை எடுத்துகிட்டா இதை சுங்கை கோப்பில் இருக்கிறாங்க. அவங்க நல்ல சிவபக்தியில் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ என்கிட்ட வந்து கேட்டாங்க கிருஷ்ணா பக்தி அப்படி சொன்னால், நீங்கள் வாங்க எங்களோட கிருஷ்ணா வெள்ளிக்கிழமை ப்ரோக்ராம் நடக்குது, வர சொல்லுவேன். சரிங்க நான் வரேன்னு. இதே ஸ்ரீமாஸ் கம்பெனியில் தான் நான் வேலை செய்கிற கம்பெனியில் தான் வேலை செய்கிறாங்க அவங்களும். அப்போ நிறையா நம்ம ஜதுபதி கொடுத்த புஸ்தகமோ நம்ம ஜீவன்தாஸ் புஸ்தகமோ அவங்கள்ட்ட கொடுத்துருக்குறேன். அவங்க படிச்சுட்டு வராங்க. அப்புறம் தான் நீங்கள் படிச்சுட்டு வாங்க,
வேணும் ஒன்று நான் புக்கை கொடுக்குறேன். அப்போ ஒரு நாள் வந்து ஒரு புஸ்தகம் கொடுக்குறேன்னு ஒரு நாள் வரும். உண்மையா பிரபு? அந்த நாளில் நான் வந்து இலவசமாக ஒரு புஸ்தகம் நான் வகுதிக்கு கொடுக்குறேன். அதை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஏடு படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட. அவங்க நல்ல ஒரு சிவ பக்தி. அவங்க இதே சுங்கை கோப்பில் தான் இருக்கிறாங்க. அவங்க அடிக்கடி நான் சந்திப்பேன்னு பேசுவேன். அப்போ அந்த இதை நான் வந்துருச்சுனால அந்த கிருஷ்ணா இதை கொடுக்குறேன். ஆனால் அவங்க வரன்றாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த மாயை இழுக்குதுன்னு தெரியல, வர முடியாமல் சூழ்நிலையில் அப்படியே இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கக்குள்ள சொல்லணுமா, நம்ம வந்து பக்தர்களாக இருந்து நம்ம இந்த பக்தியை வளர்த்து நம்ம மீண்டும் மீண்டும் இந்த பௌதிக தெய்வத்தில் வேண்டாம்னு சொல்லி ஆன்மீகத்தை நம்ம நோக்கி போகணுன்னு நான் உங்களுக்கு தான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டாக்கா நிறையா நம்மளுக்கு வந்து படிப்பினை தேவை. இப்போ நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டுன்னு சொன்னால் எந்த நாட்டிலையும் சரி படிப்பினை என்றது ரொம்ப குறைவு. ஏன்னா இப்போ வந்து ஹெட்ஃபோன் வந்துருச்சு, எல்லாம் ஹெட்ஃபோன்லேயும் பார்க்குறாங்க. அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு இன்றைக்கி வந்து நானே ஏன் சொல்கிறீங்க, நானே 2 நாளாக ஹெட்ஃபோன் இல்லை, எனக்கு கீழே பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டாக்கா நிறையா வந்து கிருஷ்ணாவோட இயக்கத்துலேருந்து வரும், நிறையா ஜீவன்டாஸோட வரும், நம்ம ஊர்லேருந்து வர அப்படின்னா ஜெகநாத்தோட வம்சதாரியோட வரும், நிறைய ப்ரோக்ராம் வரும். இப்போ அதெல்லாம் அந்த ஃபோன் வந்து ஏங்காவனால இப்போ அவரோடலாம் இல்லாமல் இருக்குது. இது உங்களோட வரும், அவரோட எதுபதியோட வரும், அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பேன் நான். இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம வந்து அடிக்கடி நம்ம வந்து இதிலே நம்ம மூலிகை இருந்துன்னு சொன்னால் தான் நமக்கு வந்து மனம் மாறாமல் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம வந்து எல்லாமே நம்ம ஒதுக்கி நம்ம வச்சு நம்ம போன சொன்னோமா நம்ம வந்து பக்தியில் வந்து நல்ல சேவை செய்ய சூழ்நிலை இல்லாமல் இருக்கும். ஆகையினால இன்னும் நம்ம பேசுவோம் பிரபு, பேசிக்கிட்டே இருக்குமா, எதுபதி வர வரைக்குமா வந்து அந்த சூழ்நிலை இருக்கிறப்ப தான் நம்ம வந்து மனம் மாறி நம்மளோட பாதைகளை வேறு பாதையை போகாமல் நற்பாதையை நம்ம நினைத்து கொண்டு போகணுமா நம்ம கிடைக்கும். இப்போ வந்து ஜபம் பண்ணுறோம், 16 மாலைகள் நம்ம ஒரு நாள் செஞ்சாலும் சொன்னால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்கும். 2 மணி நேரம், கண்டிப்பாக 2 மணி நேரம் ஆகுது. அப்போ நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்போ தான் நம்மக்கிட்ட வீட்டில் செஞ்சோமா யாராவது நம்ம பேச்சு கொடுப்பாங்க, டக்குன்னு மாறும். அப்புறம் அதே சமயத்தில் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். சிந்தனை வந்து அவனுக்கு காசு கொடுக்கணும், ஐயோ அவன் வர சொன்னேன்னு எப்படிலாம் வரும். அப்போ அதெல்லாம் வந்து நம்ம தவிர்த்து திருப்பி பகவானை நம்ம நோக்கி நினைக்கணும். திருப்பி பகவானை நம்ம நோக்கி நினச்சின்னு சொன்னோமா நம்மளுக்கு அந்த விடுபட்டு போகும். என்ன கேட்டால் அதுதான் வந்து முறை. நம்ம வந்து திருப்பி வந்து அதே சிந்தனை போனோமா இங்கே அந்த ஜபத்தோட முழுமடைய நம்ம அடைய முடியாது. ஆனால் உண்மையிலே எடுத்துக்கிட்டாக்கா 16 மாலையில் வந்து யாரும் திருப்திகரமாக செஞ்சுருக்க முடியாது இது வரைக்கும். மற்றவங்க செஞ்சுருக்காங்களா என்னமோ தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், 16 மாலையில் வந்து எனக்கு என்ன ஒரு 12-13 மாலை தான் ஒழுங்காக செய்கிற மாலை. மற்ற மாலையெல்லாம் வந்து இந்த மாதிரி நினச்சிட்டு அங்கே போகிறது இங்கே போகிறது இருக்கும். ஆகையினால நம்ம எதுபதியும் வந்துட்டார், அவருக்கு இனிமேல் பேச்சு நம்ம இடம் கொடுப்போம். ஹரே கிருஷ்ணா. எனக்கு இவ்வளோ நேரம் பேச்சு கொடுத்து ஜீவன்டாஸுக்கும் எதுபதி சாருக்கும் நம்ம பற்றி இந்த எல்லாத்துக்கும் நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இவருக்கும் பணிவான வணக்கங்கள். அடையும் தாமதம் மன்னிக்கணும். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய நமோ விஷ்ணுபதாய கிருஷ்ணபிரஸ்தாய அபயச்சரண பக்தி வேதாந்த சுவாமி ராமே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷ शून्यवादी पांचाली। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। கணேசன் பிரபு கணேசன் பிரபுடைய திதி சரியா? மாதாஜி வணங்கலையா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி வணங்கதான் பேசுறது. ஓகே, கொஞ்சம் திரு கணேசன் பிரபுடைய மறைந்து 1 வருடம் ஆகிவிட்டது. அவருடைய இதை ஒட்டி நம்ம இந்த திதியை வந்து நம்ம வந்து பக்தர்களாக கூடி பிரார்த்தனை செஞ்சு அவருடைய ஆத்மா அடுத்த ஒரு இதுக்கு போகிறதுக்கு
நற்கதி அடைகிறதுக்கு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்வோம். அதான் ஒரு வைஷ்ணவனுடைய ஒரு பக்தனுடைய கடமை. பொதுவாக பூனை நாய் போன்ற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இறந்து போகிறவங்க, காலத்தை கடத்தி முடிக்கிறவங்களுடைய வாழ்க்கை அது அவங்க ஏற்ற கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து அடுத்த உடலை நம்ம அனுபவிப்பாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு சிறப்புனா, குடும்பத்தில் 5-6 பேர் இருக்கலாம் பிள்ளைங்க, அப்பா அம்மா பக்தர் கிடையாது வச்சுங்களேன். ஆனால் பிள்ளைங்கள 5 பேர் பிள்ளைங்களோ யாராவது ஒரு பிள்ளைங்க கிருஷ்ண உணர்வில் உறுதியாக திடமாக பகிரங்கமாக பக்தி செஞ்சா பகவானை நாமம் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே என்ற நாம உச்சாரணம் செய்து பகவானுக்கு சேவை செஞ்சு தொண்டு செஞ்சு தினந்தோறும் கீதையை படித்து பாகவதம் பாராயணம் பண்ணி பாகவதம் கேட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதுதான் ஒரு பக்தனுடைய கிருஷ்ண பக்தனுடைய கடமைன்னு சொல்றோட அவனுடைய சராசரியான பக்தி. இது இந்த மாதிரி சேருவங்க அவங்க குடும்பத்தில் பாருங்க, அப்பா அம்மா பக்தரெல்லாம் 5 பிள்ளைங்க ஒரு பிள்ளைங்க செய்யறதுனால அந்த வம்சாலிகள் அந்த என்ன சொல்லுவாங்க மறைஞ்சு போயிருப்பாங்களா, பாட்டன் பூட்டன் எல்லாம் மறைஞ்சு போயிருப்பாங்களா, காப்பாற்றப்படுறாங்க. அதனால தந்தையோ தாயோ பக்தர் இல்லாமல் மறைஞ்சிட்டாங்க, பிள்ளைங்க பக்தி இதில் இருக்காங்க. சோச்சோ அப்பா கிருஷ்ண நாமத்தை சொல்லாமல் பகவத்கீதை படிக்காமல் நித்தியம் தினந்தோறும் பாகவதம் கேட்காம கிருஷ்ணருக்கு ஒரு தொண்டனாவோ இல்லை ஆன்மீக குரு எடுக்காம தீட்சை பெறாமல் இப்படிலாம் மறைஞ்சிட்டாரே அப்படின்ற கவலை வேண்டாம். ஏன்னா பிள்ளைங்க செய்யக்கூடிய அந்த பக்தி அவர்களை காப்பாற்றப்படும். ஒரு கதை இருக்கு. என்னன்னா சாஸ்திரம் தெரிஞ்சவங்க, சாஸ்திரம் வந்து வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசியம் இருக்குல்ல, ஜோசியம் அதாவது அந்த இது ஓலைச்சுடியில் இது பார்க்குறது. அவர் அந்த மாதிரி வித்துவான் இருந்தார். அவர் என்ன பண்ணார், தன் அப்பா இறந்துட்டோன்னே, அவர் அப்பா வந்து பக்தர் கிடையாது, ஆனால் அவர் இறந்துட்டோன்னே என்ன அவர் அதில் பார்த்துட்டோன்னு தெரியுது அவங்க அப்பா அந்த இதே ஒரு ஊரில் நாயாக பிறந்துட்டாரு. என்ன பிறந்துட்டாரு? நாயாக பிறந்துட்டாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அது கூட்டு வந்து எடுத்து வச்சுப்பா நீ தான் வந்து என் அப்பாவாக இருந்தால் இப்போ நாயாக இருக்க அப்படி வச்சு சோறெல்லாம் போடுறாரு. அப்போ இது வந்து ஒரு என்ன பண்ணுறாரு, ஒரு மாபெரும் பக்தி சொல்கிறாரு, என்னப்பா பண்ணுற, இது எங்கள் அப்பா அவர் இப்போ வந்து மறைஞ்சிட்டாரு, அதனால இப்போ நாயை பண்ணுறது கண்டுபிடிச்சி இருக்குது சாஸ்திரத்தில் இந்த ஒரு வேதத்தில் ஒரு பக்கத்தில் இருக்குது. அவர் சொல்கிறாரு, இப்போ நீ என்ன தான் நீ போட்டாலும் அப்பான்னு கூப்பிட்டாலும் அவர் உன்னை பார்த்து ஒவ்வொன்று குலைக்க தான் செய்யும். ஏன்னா அது உடல் இருக்க வரைக்கும் தான் சம்மதம், முடிஞ்சிட்டா அந்த ஆத்மா அடுத்த இதுக்கு போயிடும். நீ என்ன தான் போட்டு அப்பா கட்டி பிடிச்சாலும் கொஞ்சம் தவறாக இருந்தால் கடிச்சிடும், அதுக்கு குணாதேசிங்க மாதிரி வந்துடும். ஏன்னா ஒரு ஆத்மா ஒரு உடலேருந்து ஒரு உடலுக்கு போயிட்டோன்னே பழைய விஷயங்களே மறந்துடும். அதுக்கு வந்து உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்திரன்னைக்கு நடந்துச்சா இல்லையா, அவர் என்ன பண்ணாரு, என்ன ஆனாரு, பன்றியா பிறந்தாரு. எல்லாத்துக்கும் தெரியுது பாருங்க, பன்றியா பிறந்து அது வந்து என்னன்னா ஒரு இது, அவர் வந்து என்ன எதுக்காக பன்றியா பிறந்தாரு, ஏன் பன்றியா பிறந்தாரு, பெண்ணாசி இல்ல பாருங்க எல்லாம் மறந்துருச்சு. ஏன் பன்றியா பிறந்தாரு, சிவனோட காலை இடிச்சிட்டாரா? மாதிரி சொல்லுங்க. மாபெரும் பழைய பக்தர் அவங்க, புராண கதைகள் எல்லாம் கேட்டு வந்தீங்க. ஏன் பன்றியா பிறந்தாரு அவரு, ஏன் பன்றியா அவர் பிறந்தாரு, பிரம்மதேவருடைய அவர் வந்து என்னது பதவி ரொம்ப இது இருக்குனால சாபம் விட்டுருவாரு. அதனால அவருக்கு என்ன பண்ண பன்றியா பிறந்துடுவாரு. பன்றியா பிறந்துட்டோன்னே அப்புறம் வந்து எல்லா தேவர்களும் வந்து என்ன பண்றாங்க, கேட்குறாங்க திரும்பி அவர் காலம் முடிஞ்சிருச்சு கூட்டுவாங்கன்னு. அவர் என்ன பண்றாரு, போய் வந்து பன்றியை சொல்றாரு, பிரம்மதேவா வாங்கினேன். பிரம்மரா, நான் யார் சொன்னது, பிரம்மனே நான் பண்டி, எனக்கு பேர் பண்டி மனைவி, பண்டி பிள்ளைங்க, பண்டி கூட்டாளி, பண்டி குடும்பமே இருக்கு, இதான் என் காடு, இதான் வீடு. பிரம்மதேவா தயவுசெய்து வந்துரு. இந்திரன் வந்து
அந்த பதவியில் வந்து ரொம்ப இதனால அவர் வந்து சாபம் விட்டுருவாரு. அப்போ வந்து சாபத்திலேருந்து அவர் வந்து இருக்கிறதுனால அவர் வந்து அந்த இந்திரன் என்ன பண்ணுவார், பண்டியா இருந்தவரை மறந்துடுவார் தன்னை பதவி. இந்திரலோகமே எல்லாமே தேவர்களும் என்ன சொல்லுவாங்க, என்னப்பா எல்லாம் மறந்துட்டீங்க, நீங்கள் வாங்கினேன்னு இல்லை, மீண்டும் நான் இதே தான் இருப்பேன். அப்போ வந்து திரும்பியும் அவர் என்ன போட்டுருவார். மொத்தம் என்ன பண்ணுவார், பிள்ளைங்களை சாவடிச்சிடுவார். இந்திரன் பிள்ளைங்களை, அது பண்டியா இருக்கார் இந்திரன்னு சாவடிச்சிடுவார். சாவடிச்சிட்டோன்னா அப்பயும் இல்லை பரவாயில்ல, இன்னும் மனைவி இருக்காங்க, அந்த 600 பிள்ளைங்களை வந்து இது பண்ணி அப்படியே மொத்தமாக போட்டுருவார். அதுக்கப்புறம் தான் வந்து அப்போ வந்து பண்டியா இருக்கிறப்ப இந்திரனே மறந்துடுறாரு. அந்த மாதிரி ஜீவாத்மா ஒரு உடலேருந்து உடல் போனோட மறந்துடுவாங்க. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நாய் அவன் அப்பாவை கொண்டு வந்து வச்சுக்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன செய்யணும்னா பகவானிடம் பிரார்த்தனை பக்தி தொண்டு இதை தான் செய்யணும். இது இன்னொரு உதாரணம் என்னன்னா, அதாவது முன்னோர்களே காப்பாற்றப்படும் பக்தியில் அப்படி என்ன ஒரு இதுனா, நாரத முனி வந்து மிருகரி அப்படின்னு ஒரு வேட்டைக்காரன், ஹண்டர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா பிரபு? மிருகரி என்ற ஒரு வேட்டைக்காரன் தினந்தோறும் நிறைய வந்து என்ன சொல்லுவாங்க, மிருகத்தை சாவடிச்சு கொண்டுகிட்டே இருப்பார். எங்கே பார்த்தாலும், எங்கே பார்க்குறவரோ, யானையாக இருக்கட்டும், யானை குட்டியாக இருக்கட்டும், பண்டி குட்டியாக இருக்கட்டும், மான் குட்டியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அன்றாடம் வேட்டைக்காரன் அல்லவா, ஹண்டர்னாலே அந்த அன்றாடம் வேட்டையாடி கொண்டுருவார். அப்புறம் என்ன பண்ணுறாரு, நாரத முனிவர் வந்து கருணையை வந்தவர் அல்லவா, அவர் மாபெரும் பக்தர். அவர் என்ன பண்ணுவார், இந்த மாதிரி செய்யாத, பாவ காரியத்தை ஈடுபடாத, இது உன்னை மட்டும் இல்லை, உன்னோட எல்லா வித்தியும் பிள்ளைங்கள்லேருந்து எல்லாமே பாதிக்கப்படும், தயவுசெய்து இந்த விஷயத்தை விட்டுரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட உபன்யாசம் கேட்டு அவர் சொல்லுவார், நான் இந்த மாதிரி செய்கிறதுனால என்ன இருக்குது அவர் சொல்லுவார். நாரத முனி சொல்லுவார், நீ செய்யக்கூட சிறு துளி பக்தி இருக்க, இதை வந்து உன்னோட 21 தலைமுறையை காப்பாற்றும். எத்தனை? மிருகரிக்கு நாரத முனி கொடுத்த உபன்யாசம். அப்போ வந்து அவர் சொல்ல, இதெல்லாம் எது அடிப்படையான வருது, எங்கே ஆரம்பிக்குது, கிருஷ்ண பக்தியில் திடமாக இருக்கணும்னா, உறுதியாக இருக்கணும்னா எது அங்கே இருக்கணும்? நம்பிக்கை வந்து ரொம்ப 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 முக்கியம். நம்பிக்கை ஒரு விஷயம் பார்ப்போம், அப்போ தான் பக்தியோடைய சுவை, பக்தியோடைய அந்த ஆழமான விஷயத்தை நம்ம அடைய முடியும். நம்பிக்கைன்னு பார்க்குறப்ப இப்போ வந்து சின்னதாக பார்ப்போம். கோபிநாத் விக்ரம் தெரியல, ஒரு பிராமணன் வழிபட்டு வந்தார். பிராமணன் பேர் என்ன பிரபு? பிராமணன் பேர் என்ன? சனது. ஒரு பிராமணர், அவங்க அவர் என்ன பண்ணுவார், ஒரு வந்து வைத்தியம் பண்ணுவார். வைத்தியம் பார்ப்பார். அரசருக்கு வந்து அவர் வந்து வைத்தியதாக இருப்பார். மகாமலி காலத்தில் கோபிநாத்துக்கு அவர் வந்து தினந்தோறும் நைவேத்தியம் பண்ணுவார். சின்ன வயசுலேயே அவர் பையனுக்கு வந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருவார். ஒரு வேலையை அவர் வெளியே போயிட்டு வருவார், வைத்தியம் பார்க்குறதுக்காக வெளியே போவார். அவர் வீட்டிலேருந்து மகனுக்கு வந்து என்ன பண்ணுவார், இன்னைக்கு அப்பா வெளியே ஆகிறேன், நீ கோபிநாத்துக்கு நீ வந்து என்ன பண்ணணும், நைவேத்தியம் பண்ணணும். அப்பா அவன் மனைவி சொல்லிட்டு போயிடுவார், நீ வந்து நைவேத்தியம் பண்ணிடு அவர்கிட்ட, நான் வந்து வெளியே ஆகிறேன். அப்போ இவர் என்ன பண்ணுவார், அவங்க அப்பா சின்ன வயசு சொல்லுவார், இது மாதிரி நைவேத்தியம் பண்ணுறல பகவான் கண்டிப்பாக சாப்பிட்ருவாரு சொல்லி பார்த்தோன்னா அவர் முழுமையாக நம்பிட்டார். நம்ம என்ன பண்ணுறோம், விக்கிரமாக தான் பார்க்குறோம், கிருஷ்ணரை அங்கே பார்க்கல, சிலையாக தான் பார்க்குறோம். ஆனால் அந்த சிறு வயசில் அவர் பிராமணன் சொன்ன அந்த பையனுக்காக என்ன பண்ணுறாரு, அது விக்கிரம் இல்லை கிருஷ்ணர்னு பார்த்துட்டாரு. அப்புறம் அவர் போயிட்டாரா, அம்மா சமைச்சு கொடுக்குறாங்க, போய் நைவேத்தியம் பண்ணிட்டு கோபிநாத் நைவேத்தியம் பண்ணி அவர் சொல்கிறார், இந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணிட்டேன் கோபிநாத், இந்த மாதிரி நீங்கள் வந்து சாப்பிடுங்க. சாப்பிடாம அப்படி இருக்குது. ஏன்னா எப்பயுமே அவங்க அப்பா நைவேத்தியம் பண்ணி எடுத்து வந்துடுவார், போதும் அப்படி தான் நைவேத்தியம் எப்படி சாப்பிடுவார் அப்படின்னோடனே அப்புறம் அவர் வந்து அழுவுறாரு. அப்புறம் விக்ரமே சிலை எடுத்து கோபிநாத் சாப்பிட்டாரு. வீட்டுக்கு வருது, காலியாக வருது. அம்மா கேட்குற எங்கே பிரசாத், கோபிநாத் சாப்பிட்டாரு. அம்மா என்ன நினைப்பாங்க, தினந்தோறும் என் கணவர் அன்னாடிக்கு எடுத்து வர்றாரு, இவன் மட்டும் அவனை பூச்சா காசு வர்றான், கடுப்பு அவங்களுக்கு, இவன் சாப்பிட்டு வந்திருப்பான், இவன் வந்து நான் சாப்பிட்டு வந்துட்டு இவன் போய் சொல்கிறான். அப்போ என்ன ஆச்சு, இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. கணவரும் வராரு, இன்னைக்கு நைவேத்தியம் பண்ணுது எங்கே இல்லை, இதே ஒரு வேலையை போச்சு, இப்போ தான் வரீங்க, நான் அன்னாடிக்கு பட்டினி தான், ஈர துணி கட்டி தான் நான் படுத்து தூங்குறேன், அதான் ஏன்னு கேட்குறாரு. அதான் கோபிநாத் சாப்பிட்றாராம, புதுசாக கதை சொல்கிறான் மகன், இன்னைக்கு இல்லாதது, எப்பயுமே நீங்கள் எடுத்து வந்துடுவீங்க, எல்லாரும் சாப்பிடுவோம், அப்படியா கொடுத்து அனுப்பு, நான் பார்க்குறேன். பின்னாடியே போகிறாரு, கோபிநாத் சாப்பிடுங்கிறாரு, சாப்பிட்றாரு. அந்த பிராமணன் கைப்பிடிச்சு
பிடிச்சிட்டோன்னே அப்படியே அந்த அந்த கையோடு நிற்கிற கோபிநாத் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லட்டு பிடிச்சிக்கிட்டு அப்படியே இருப்பார், இன்னைக்கு இருக்காரு இது. இது நம்பிக்கை அடிப்படையில். அப்போ அவருக்கு வந்து அழுவுறாரு. இவ்வளோ நாள் வந்து நீ உனக்கு சிலையாக தான் பார்த்தேன், ஆனால் என் மாவன் கிருஷ்ணர் நீ சிலையாக பார்க்கல, நீ கிருஷ்ணரே உன் கோபிநாத்தை தான் பார்த்தாரு, கிருஷ்ணரை தான் பார்த்தாரு. சிலைகள் நம்பிக்கை வச்சா அது சிலைன்னு சொல்கிற மாதிரி நம்பிக்கை பேசுவாங்க. கிருஷ்ணர் பேசுவார். தினந்தோறும் நம்ம கீதையை படித்தா கிருஷ்ணர் நம்மகிட்ட பேசுவார். அர்ஜுனுக்கு என்ன சொன்னாரோ அதுக்கு நம்மகிட்ட சொல்லுவார். நம்பிக்கை அடிப்படை இருக்குது. அதுக்கு இன்னொரு உதாரணம் இருக்குது. குருவாயூரப்பர் எத்தனை பேருக்கு இங்கே தெரியும்? குருவாயூரப்பர் யாருக்கு தெரியாதுங்க? குருவாயூரப்பர் யாருக்கு இங்கே தெரியாது உங்களுக்கு? குருவாயூரப்பர் மாதாஜி இன்னுமா தெரியல? குருவாயூரப்பர் தெரியலையா பிரபு? மாதாஜி பழைய சீசன், அவங்க பழைய பக்தர் மெம்பர்ஷிப் அவங்க தெரியாமல் இருக்காங்க. முதல்ல படத்தில் நான் காமிக்கிற மாதிரி குருவாயூரப்பர் வந்து சொன்னோட புதுசாக யாரும் இல்லை, கிருஷ்ணர் தான் அவரு. குருவும் வாயுவும் அந்த சிலையை தூக்கி வச்சு அவர் இந்த ரொம்ப நாள் உள்ள துவாபர யுகத்திலேருந்து அந்த கிருஷ்ணர் வணங்கிய அந்த சிலையை பிரளயம் அழியிறப்ப வந்து குரு வாய்ட்டு சொல்லி கொடுப்பாங்க. அது பெரிய கதை. அப்புறம் அசிரி சத்தம் கேட்கும், சிவபெருமா பாதி சொல்லுவாங்க, சரி இங்கே போய் நாங்கள் கீழே பார்த்துக்குறோம், நீங்கள் குருவாயூர் கோயிலுக்கு முன்னாடி கீழே வந்து சிவபெருமான் சன்னதி இருக்கும், அங்கே வணங்கிட்டு தான் நீங்கள் போகணும். ஒவ்வொரு பெரிய பெரிய கஷேத்திரத்தில் கீழே சிவபெருமானும் பார்வதி தாயாரும் அந்த தாமத்தை காப்பாங்க, அது பார்த்துக்கோ. அப்போ சிவபெருமான் வந்து மாதிரி நான் குருவாயூர் பார்க்க போகிறேன், உங்கள் கருணை எனக்கு வேணும். அசிரி சத்தத்தில் வந்து குருவும் வாயு நான் சிலை வச்சுட்டோன்னே எல்லாரும் சண்டை போட்டுக்கிறாங்க. கிருஷ்ணருக்கு மாதவான்னு வைக்கலாமா, கோவிந்தாவும் வைக்கலாமா, இல்லை கேசவா வைக்கலாமான்னு. குருவும் வாயு தான் தூக்கி வச்சது, குருவாய்ப்புன்னு வை. அன்னிலிருந்து தான் குருவாய்ப்புன்னு சொல்லி கிருஷ்ணர் தான் குருவாய்ப்புன்னு பேர். ஸோ அந்த குருவாய்ப்பு ஒரு கதை பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப ஃபேமஸான ஒரு யாருன்னா பூந்தானம் தெரியும், நமக்கு தெரியுமா? குருவாய்ப்பு தெரியல, என்ன பூந்தானம் யாருப்பான்னு கேட்பாங்க மாதாஜி. குருவாய்ப்பு நேரத்தில் யாருப்பா பூந்தானம்? சரி கேளுங்க, அது அப்புறம் பழகிறோம். குருவாயூர் இதில் பூந்தானம் வந்து ரொம்ப பாண்டித்தியம் படித்தவர், வேதத்தை படித்தவங்க. அவர் என்ன பண்ணுறாரு, வேதம் அங்கே பார்த்தாலும் யாராவது தப்பாக உபன்யாசம் பண்ணுறதா இருக்கட்டும், சுலோகமாக இருக்கு தப்பாக சொல்லிட்டு அரைஞ்சிருவார். குருவாயூர்கிட்ட வந்து நீ என்ன சுலோகம் சொல்கிற, நீ சமஸ்கிருதம் என்ன பாண்டித்தியம் தெரியுமா உனக்கு? சமஸ்கிருதம் பாண்டித்தியம், சமஸ்கிருத உச்சரிப்பு கொஞ்சம் தவறாக இருந்தாலே பட்டாரம் அரைஞ்சிருவார், எகுரு குச்சி அரைவார். அதனாலே குருவாயூர் முன்னுக்கு வந்து யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க பூந்தானம் இருக்காரா, வெளியே குருவாயூரப்பா சொல்லிட்டு அப்படியே ஓடிடுவாங்க. ஏன்னா கிட்ட போனா இங்க அடி விழுவுத, அப்படியே போனாலும் அவனையும் குருவாயூர் சொன்னா கூட இங்க அடிச்சிருவாங்க போல இந்த பூந்தானம் சொல்லி பயந்து ஓடிடுவாங்க. அப்படி இருக்கிற பூந்தானம் அந்த மாதிரி ஒரு இதா இருந்தாரு, ஒரு வேதத்தை படிச்சவராகவும் அங்க இருந்துச்சு. அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது அங்க ஒரு நோய்பட்ட வராரு, நோய் எங்கெங்கயோ போறாரு மருத்துவர், நாட்டு வைத்தியம், பாட்டி வைத்தியம், அப்புறம் என்ன ஆயுர்வேத வைத்தியம், சித்த வைத்தியம், என்னென்னமோ வைத்தியம் போயும் எங்கெங்கேயோ பெரிய பெரிய ஜாம்பவான் மருத்துவரை பார்த்தும் கைவிட்டுட்டாங்க. நீ செத்து போயிருவிடா, உன்னை யாரும் காப்பாற்ற முடியாதுடா. இவரு அழுந்துக்கிட்டே வராரு, பூந்தானம் ஐயா நீங்க தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு. என்னன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி எல்லாருமே என்னை கை விட்டுட்டாங்க, நான் செத்து போயிருவேனா, என் நோயை யாராலும் குணப்படுத்த முடியாதா. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, உங்கள்கிட்ட தான் தினந்தோறும் குருவாயூர் பேசுறாரு, தினந்தோறும் பேசுறாரு குருவாயூர். நீங்க என்ன பண்றீங்க, என் நோயை குணப்படுத்த முடியுமா கேட்டு சொல்லுங்க. பூந்தானம் சார் இதுதானே பெரிய விஷயம், டெய்லி எதுவும் பேசுறோம், இதை கேட்டுருவோம். நேரா போறாரு பூந்தானம், குருவாயூரப்பா கிருஷ்ணா கோவிந்தா முகுந்தா, இந்த மாதிரி ஒரு நோய்பட்டவன் வந்திருக்கான், அவன்கிட்ட வந்து அவன் என்ன கேட்கறான்னா, அவன் நோய் குணப்படுத்துமா கேட்கறான், குணப்படுத்த முடியுமா? நல்லா நோட் பண்ணுங்க. பூந்தானம் என்ன கேட்கிறாரு போயிட்டு குருவாயூர் கிட்ட, கிருஷ்ணரு உலகத்தை பிரபஞ்சத்தை படைச்சவரு, உலகத்தை பராமரிக்கிறவரு, அவர்கிட்ட போயிட்டு அவன் இருக்கிற நோய்த்தை குணப்படுத்த முடியுமா? அங்க என்னது கொஸ்டின் மார்க் வைக்கிறாரு இல்லையா, கேள்விக்குறி வைக்கிறாரு இல்லையா, வச்சுட்டோன்னே குருவாயூர் ஒரு நொடி யோசிக்கல, குணப்படுத்த முடியாதுன்ட்டாரு. குணப்படுத்த முடியாதுன்னு அதுக்கு பூந்தானம் சார் உன்னைய குருவாயூர் குணப்படுத்த முடியாதா? அந்த நோய் பட்டுவான் அங்கேயே உட்காந்து அழுகுறான், அங்கேயே குருவாயூர் முன்னுக்கே அழுகுறான். அங்கே ஒரு வயசானவங்க வராங்க. யாரு? வயசான ஒரு பாட்டி, வேதம் தெரியாது, வேதாந்தம் தெரியாது, உபநிஷத்து எதுவும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சுதான் பக்தி 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 தொண்டு, பகவானுடைய நாமம், பகவானுடைய கதைகள், பகவானுடைய நம்பிக்கை, அவருனால எல்லாமே முடியும் அப்படின்னு நம்பிக்கை. நேரம் வந்து கேளு, ஏய் எங்க வந்து என்ன அழுந்துக்கிட்டு இருக்க சின்ன பழம் மாதிரி, அட போங்கம்மா நீங்க வேற, என் நோய்க்கு இந்த இந்த உலகத்திலேயே எங்கேயுமே போனாலும் குணப்படுத்த முடியுதா, நான் செத்துருவேனா? சரி குருவாயூர் தான் என்னை காப்பாத்துன்னு வந்தா பூந்தானன்ட்டு நான் போய் சொன்னேன்,
பூந்தானம் அவர்களே நீங்கள் போயிட்டு குருவாயூர்பட்டி போய் கேளுங்க என்னை குணப்படுத்த முடியுமான்னு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவர் சொன்னப்ப கேட்டாரா, முடியாதுட்டாரு. எது குருவாயூர்புறதுனால முடியாதா? யார் சொன்னா? நான் போகிறேன். இப்போ ஒன்னே பிரச்சனை உனக்கு, எல்லாத்தையும் கேட்டுட்டு நேராக போகிறாரு குருவாயூர்படி. என்னமோ பூந்தானம் கேட்டு நீ என்னமோ சொன்னியாம்மா முடியாதுன்னு. என்ன நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க மனசில்? என்ன நினச்சிக்கிட்டு இருக்க மனசில்? உன்னால முடியாத எதுவும் இருக்கா? ஒழுங்கா குணப்படுத்துற அவனை, இல்ல அவனை கொண்டே போடுவேன். யாரு ஏன் கொன்றுவாங்களா? இங்க பாருங்க, பக்தி பக்தி பகவான் மேல இருக்கு நம்பிக்கை, அந்த பக்தி போறாங்க மிரட்டுறாங்க குணப்படுத்து. என்ன நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்னால முடியாத எது இருக்கா? உடனே நல்லா போயிடுச்சு, ஏஞ்சி குதிக்கிறாரு. இந்த விஷயம் பரவலா பேசப்படுது கிராமத்துல. எங்க பாரு, ஒரு வயசான கிழவி குருவாயூர் ட்ரிப்பு கேட்டு செத்து போறான். அவனை குணப்படுத்த முடியாத, யாராலும் முடியாத குருவாயூர் குணப்படுத்திட்டார் அப்படின்னு போது பூந்தானுக்கு போயிடுச்சு. அங்கே திரும்பி எகிரி குச்சி வராரு. எது நான் கேட்டு குருவாயூர்புரம் வந்து என்னமோ ஒரு கிழவி, வேதம் தெரியாதவ, சமஸ்கிருதம் தெரியாதவ, அவ சொல்லி அவங்க கேட்டுட்டானு சொல்லி எகிரி குச்சி வராரு. குருவாயூர்ப்பா என்னமோ நீ இந்த ஒரு கிழவி கேட்டு குணப்படுத்திட்டியாம, அப்ப நான் என்னது? அப்ப குருவாயூர் திரும்பி கேட்டாரா, அவங்க வந்து குணப்படுத்துன்னு எனக்கு கட்டளையிட்டா, குணப்படுத்த முடியுமான்னு கேட்கல. நீ என்ன பண்ண? என்கிட்ட வந்து குணப்படுத்த முடியுமான்னு கேட்கிற. குணப்படுத்த முடியுமான்னு கேட்கறதுக்கு நீ யாரு? உலகத்தை படைச்சவன் நானே, பிரபஞ்சத்தை படைச்சவன் நானே, நோய் கொடுக்குறனோ எல்லாத்தையும் நான் தான் இது பண்றேன். என்கிட்ட என்ன கேட்டிருக்கணும்? குணப்படுத்தி கொடுப்பா, அவன் பொழைச்சிட்டு போறான்னு போட்டிருக்கணும். குணப்படுத்த முடியுமான்னு என்கிட்ட கேள்வி வச்சிய, அதான் குணப்படுத்த முடியாதுங்க. ஆனா அவ அப்படி கேட்கல. உன்னால முடியுமே, ஏன் நீ செய்யாம அனுப்புற? அவனுக்கு குணப்படுத்திட்டேன். பக்தனோட கட்டளை என்னுடைய வேலை. பக்தன் கட்டளையிட்டானா நான் செய்வேன். இந்த நம்பிக்கை அதே மாதிரி இன்னொரு கதையும் இருக்கு. அது ஏற்கனவே கேட்டதுதான், புதுசா இருக்கிறவங்களுக்கு புதுசா இருக்கும். என்னன்னா, ஒரு பிராமணர் நாரத முனிவர் பிருந்தாவனத்துக்கு போறாரு பகவானை பார்க்க. பிருந்தாவனத்துக்கு போறாரு நாரத முனிவர், பக்தர், மாபெரும் பக்தர். ஒரு பிராமணர் கேட்கிறாரு, எங்க நாரதரே எங்க போறீங்க? பகவானை சேவிக்க போறேன், பகவானை பேச போறேன், முக்கியமான விஷயம். போனீங்கன்னா நல்லபடியா ஒரு விஷயம் கேளுங்க. அதாவது நான் இறந்த பிறகு பகவானை அடைவனா? அப்ப நாரத முனிவர், சரி இதான உன் கேள்வி, நான் சரி கேட்டுறேன். அதே மாதிரி போயிட்டே இருக்காரு. செருப்பு தைக்கிற கேட்கிறாரு பகவானுக்கிட்ட, இவரு நாரத முனிவர் கிட்ட. நாரத முனிவர் எங்க போறீங்க? இந்த மாதிரி நான் வந்து பகவானை நான் வந்து சேவிக்க போறேன், கேள்வி கேட்க போறேன். அப்போ வந்து நீங்க பாருங்க அப்படி. இந்த மாதிரி பகவானை வந்து சேவிச்சா அவர் அருள் கேட்டுவாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி பகவானை இந்த சேவிக்கிறேன், ஒன்றுமே செய்ய முடியல, நான் பகவானை அடைவேன்னு தெரில, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு கேட்டுவாங்க. அப்போ போகிறாரு, சம்பவம்லாம் பார்க்குறாரு. அப்புறம் வந்து கேள்வி கேட்குறாரு. இதில் வந்து பிராமணன் உங்களை அடைவானா செருப்பு தைக்கிறோம் அடைவானே? பகவானை நேராக என்ன சொல்கிறாரு? செருப்பு தைக்கிறது அடைவார். நாரதருக்கு சந்தேகம் மனசில். என்னது வந்து பகவானை வந்து பிராமண பண்டித்தியம், வேதம் படிக்கிறவன், அன்றாடம் இது பூஜைகள் அனுஷ்டானம் பண்ணுறவன், செருப்பு தைக்கிறவனுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொன்னார், ஒரே விஷயம், நான் சொல்லக்கூட விஷயம் அவன் நம்புறானு இல்லையான்னு இப்படி சொல்லு அப்படின்னோடனே அதில் தெரியும் எவன் வருவான் எவன் வரமாட்டான்னு. பகவானை சொன்ன விஷயத்தை அப்படியே வந்து பிராமணன்கிட்ட சொல்லுவார். இந்த மாதிரி நான் பார்த்தேன், கொஞ்சம் பிஸியாக இருந்தார், உன் விஷயம் கேட்க முடியல. அப்படி என்ன பிஸியாக இருந்தார் இந்த இடத்துல? இல்லைப்பா கொஞ்சம் பிஸியாக இருந்தார், சும்மா சொல்லுங்கண்ணே. ஊசிக்குள்ள யானைய நுழைக்கிறாரு. பிராமணர் சிரிச்சிட்டாரு. என்ன எப்படி முடியும்? ஊசிக்குள்ள பிராமணன் ஊசியே நூலு கோக்குறதே பெரிய பெரிய சவாலா இருக்கு. என்னது சர்க்கஸ் மாதிரி எப்படி பல்ட்டிலாம் அடிக்கிறோமா இல்லையா? அது நூலு நுழைய மாட்டேது, தண்ணி விடு நூறு நுழைய மாட்டேது, அப்படிலாம் இருக்கும். இதுக்குள்ள எப்படி யானை நுழைக்க முடியும் அப்படின்னு சொன்னோடனே சிரிச்சிட்டாரா. நாரதருக்கு அங்கேயே இதாகிடுச்சு. நேரம் செருப்பு தூக்கிட்டு போறாரு. அப்புறம் பார்த்து சேவிச்சிங்களா, பார்த்தீங்களா பகவானா? நாராயணா, பகவானே, கோவிந்தா, கிருஷ்ணா. இந்த மாதிரி கொஞ்சம் பிஸியாக இருந்தா. அப்படியா, என்ன பிஸியாக இருந்தார்? இந்த மாதிரி ஊசிக்குள்ள யானையை நுழைச்சாரு. பகவானால முடியும். ஒரு ஆச்சரியமாச்சு. என்ன பிராமண வேத பற்றி அந்த பிராமணன் சொல்றான் முடியாது, சிரிச்சிட்டான். நீ என்ன ஏங்க
ஒரு ஆலமரம் இருக்கு, அவ்வளோ பெரிய ஆலமரம், சின்ன விதை அது போட்டு இவ்வளோ பெரிய ஆலமரத்தை உருவாக்க தெரிஞ்ச கிருஷ்ணருக்கு, சின்ன விதையில இவ்வளோ பெரிய ஆலமரத்தை உருவாக்குன கிருஷ்ணருக்கு சின்ன ஒட்டைக்குள்ள யானை சொல்ல முடியாதா? யானை இது பண்ண முடியாதா? நம்பிக்கை அதுக்குன்னு வெறும் யாருமே அது நீங்கள் சொன்ன கதையில் யாருமே வேதம் படிக்கல, வேதாந்தம் படிக்கல, அதனால நானும் கீதை படிக்கல, பாகவதம் படிக்கல இருந்துடாதீங்க. அவங்க செஞ்சதுக்காக இங்கே அப்படியே காப்பி அடிக்கிறது. பிரபு நீங்கள் சொன்ன கதையில் யாருமே நல்லா படிக்கல, வேதம் படிக்கல, எல்லாம் அப்படி இருக்கும், நான் மட்டும் படிக்கணும் அப்படி இல்லை. அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஒருத்தங்க அந்த அப்படியே நகல் செஞ்சு அப்படியே இருந்துடக்கூடாது. நம்மளோட கண்டிஷன் வேற, அவங்க கண்டிஷன் வேற. நம்ம கீதை படிக்கணும், பாகவதம் படிக்கணும், சைத்தன்யாமிர்தம் படிக்கணும், சேவை செய்யணும், நாம உச்சாரணம் பண்ணணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த நாமத்தை சொல்லணும். நம்பிக்கையோட சொல்றப்ப பகவான் நமக்கு தேவையான அறிவை நம்ம கொடுப்பாரு, வழிகாட்டுவாரு. நம்மளுக்கு அது வேணும்னா அது மூலியமா சாது குரு வைஷ்ணவ மூலியமா அதை சொல்ல வைப்பாரு. நம்மளுக்கு இதாகும். பாருங்க, யாரும் வருவாங்க, அது மூலியமா நம்ம மனசு சந்தேகம் இருக்கும், அந்த நிமிஷம் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த பதில். உபன்யாசம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இன்னமும் நம்மளுக்கே கொடுத்த மாதிரி இருக்கும். போயிட்டே இருப்போம், பிரபு எனக்கு இன்னமும் அவர் எனக்கு தான் கிளாஸ் கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்குமா இல்லையா? பிரபு பாருங்க, அவர் எனக்கு தான் கிளாஸ் கொடுத்தாருணும். இல்லை, பகவான் உள்ளுக்கு பரமாத்மா இருந்து அவர் மூலியமா அந்த பதில் சொல்ல வச்சாரு. அது என்ன சொல்றது பெருசா? எனக்கு தான் அவர் கிளாஸ் கொடுத்தாரு. உள்ளுக்கு தான் நீ என்ன நினைக்கும், பரமாத்மா தெரியுமே. அப்போ அவர் என்ன பண்றாரு? அவர் மூலியமா அந்த பதிலை வர வைக்கிறாரு. இதுதான் பகவானுடைய வேலை. நம்பிக்கை வச்சு நம்ம போனா அதுதான் வேலை. இப்போ அந்த மாதிரி திரு கணேசன் பிரபு அவர் என்னதான் மறைஞ்சிட்டாலும் பக்தி செஞ்சாரோ பக்தி செய்யலையோ அது தனிப்பட்டவுடைய ஆத்மானுடைய கடமை அதில் இருக்கு. ஆனால் அவங்க பிள்ளைங்களா இருக்கட்டும், அவங்களோட வம்சாடியா இருக்கும் செய்யக்கூடாது. அந்த பக்தி, அந்த சேவை, அந்த கிருஷ்ண உணர்வு அவருக்கு போய் சேரும். அதனால நீங்க கிருஷ்ண உணர்வு வந்துட்டா நல்லா நினைச்சுக்கிங்க, உங்களோட வம்சாலியை நீங்க காப்பாத்துறீங்க. பேய் பூதத்திலோட நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம், பேய் பூதத்தோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அது நீங்க செய்யக்கூட பக்தி அவங்கள காப்பாற்றும். சாப்பாடு சேராம இருக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, தினம் கிருஷ்ணர் இந்த பகவத்கீதை பாகவதம் மறந்துட்டேன், நானே கிளாஸ் தான் கொடுத்தேன். என்னன்னா நம்ம தினந்தோறும் 5 விதமான கடமைகள் செய்யணும். எனக்கு சரி ஞாபகம் இல்லை. ஜீவராசிக்கு சோறு கொடுக்கணும், வேதத்தை படிக்கணும், அப்புறம் ஜீவராசிக்கு சோறு கொடுக்கறது, வேதம் படிக்கிறது, அப்புறம் இன்னும் 3 இன்னமும் மறந்துட்டேன். 5 பேர் கடமைப்பட்டிருக்கோம். நம்ம ஜீவராசிகளுக்கு சோறு கொடுக்க தினந்தோறும் சோறு கொடுக்குறோமா? இல்லையா? பழைய சோறு இது இருக்கா, தூக்கி போடு, அது எது சாப்பிட்டு போவோம். அது இருக்கா, மிச்சம் இருக்கா, பூனைக்கு போடு, நாய்க்கு போடு, சாப்பிட்டு போவோம். தினந்தோறும் அது வராது, ஏதோ இருக்கிறதா கொடுத்தா அப்படி போட்டு விடு, அது சாப்பிடல அதெல்லாம் இல்லை, அப்படி கொடுப்போம். தினந்தோறும் கொடுக்குறோமா? இல்லை. அதே மாதிரி தினந்தோறும் வேதம் படிக்கிறோமா? இல்லை. அப்புறம் இன்னும் 3 என்னது? ஆச்சாரிக்கு கடமைப்பட்டிருக்கோம், இயற்கைக்கு நேச்சுரலுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அப்புறம் ஒன்று ப்ரோ மறந்துட்டேன், நான் தான் முடிஞ்சு கொடுத்து நானே மறந்துட்டேன். பித்தூர்களுக்கு இது தர்ப்பணம், சாப்பாடு கொடுக்குறது, அவங்களுக்கு அந்த மாதிரி சாப்பாடு செய்யுது, அதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். ஆனால் இதெல்லாம் தினந்தோறும் செய்யுமா? எனக்கே யார் நான் சாப்பிட்றேன்னா கூட எனக்கே தப்பு, என்னையே நான் பார்த்துக்க முடியல. நான் இங்கே பொறுப்பு இதெல்லாம் செய்கிறது, என் கடமையும் நான் செய்கிறதில்ல, கணவருக்கு நான் செய்கிறதில்ல, மனைவிக்கு நான் செய்கிறதில்ல, பிள்ளைங்களுக்கு நான் செய்கிறதில்ல, அப்புறம் கம்பெனிக்கு நான் என் கடமை செய்கிறதில்ல. இதில் நான் இங்கே இதெல்லாம் 5 கடமை நான் செய்கிறது. அப்படி இருக்கிறப்ப யார் ஒரு கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுறோமோ, யார் ஒரு கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுறோமோ அவங்க எல்லாம் கிருஷ்ணரால் நீ கிருஷ்ண உணர்வு நீ ஈடுபட்டுட்டா இந்த 5 கடமையை கிருஷ்ணர் எடுத்துக்குவார், கிருஷ்ணனால் நிறைவேற்றப்படும். சரியா? இப்போ ரொம்ப ரொம்ப கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண கடமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகையால் இந்த கிருஷ்ண பக்தியை கயிறு மாதிரி நான் பிடிச்சிக்கிட்டு ஏறி பகவானை அடைஞ்சிடணும். அதனால யாரும் இது சாதாரணமாக நினைக்காதீங்க. கிருஷ்ண பக்தி சிறு துளி பெரு விஷயத்தை காப்பாற்றப்படும். அது பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் பக்தியில் ஈடுபட்டவங்க கண்குட்டி கண்ணுக்குட்டிங்கிறோம், கண்ணுக்குட்டிக்கெல்லாம் மாட்டு கண்ணுக்குட்டி, அதை காலை வச்சு பட்டி அதில் தண்ணி இருந்தா க்ராஸ் பண்ணி போயிடலாமா இல்லையா பிரபு? கண்ணுக்குட்டி கதை நீங்க எங்கே போயிட்டு தெரியாதா? அங்கங்கே பார்க்க சொல்றேன். கண்ணுக்குட்டி மெரிச்சிருச்சு, அதில் தண்ணி இருக்கு, கண்ணுக்குட்டி காலை வச்சு தண்ணி இருக்கு, அதை நீங்க க்ராஸ் பண்ணிடுவீங்களா, க்ராஸ் பண்ண மாட்டீங்களா? க்ராஸ் பண்ணிடலாரா?
க்ராஸ் பண்ணிடுவோம். இவரே நம்ம க்ராஸ் பண்ண மாட்டோமா? அப்படியே தாண்டிட மாட்டோம். அந்த மாதிரி தான் கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்டவங்க கண்ணுக்குட்டி அந்த அந்த தண்ணி இருக்குல்ல க்ராஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எல்லாத்தையும் க்ராஸ் பண்ணிடுவோம். அதாவது எல்லாத்தையும் நம்ம தாண்டி வந்துடுவோம். ஏன்னா பக்தி அவ்வளோ பவர், கிருஷ்ண பக்தி அவ்வளோ பவர். அதனால் பகவான் நாமமாக இருக்கட்டும், பகவான் சம்பந்த கதைகளாக இருக்கட்டும், பகவத்கீதை பாகவதமாக இருக்கட்டும், சைத்தன்ய சரிதமாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. அது எப்படி நம்ம படிச்சிடணும், கேட்டுருணும், பகவான் சேவையில் ஈடுபட்டுருணும். சாது குரு வைஷ்ணவர்களை வர்றப்பெல்லாம் எதை மூலியமாவது அவருக்கு சேவை செஞ்சிடணும். சாப்பாடு ஆக்கி தரலாம், அவருக்கு பிரசாதம் ஆக்கி தரலாம், அவருக்கு வர்றப்ப ஏதாச்சும் இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், அது அவரை ஏற்றி போகிறது எங்கே வருது, ஏதாச்சும் சம்திங் அவருக்கு எதாவது செய்கிறதுனால கிருஷ்ணர் சந்தோஷம் அடையுது. கிருஷ்ணர் சந்தோஷம் அடைஞ்சி அவர் அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிட்டாரா, அது யாருமே எடுக்க முடியாது. நான் கூட உங்கள்கிட்ட எல்லாத்தையும் எடுத்துருவேன். நீங்கள் பேக் இருக்குல்ல, போக எடுத்துருவேன், ஏதாச்சும் திருட்டிடுவேன். ஆனால் உங்கள்கிட்ட இருக்குது இந்த பக்தி இருக்குது, மேரிட் இருக்கா, என்ன சொல்லுவாங்க, மேரிட் என்ன சொல்லுவாங்க, மேரிட்னா நமக்கு சேரக்கூடாது, சுக்குருத்தியா, பக்தி சுக்குருத்தி. அது நான் உங்கள்கிட்ட எடுக்கவே முடியாது. எவ்வளோ கோடி பணம் இருந்தாலும் அவங்ககிட்ட எடுக்கவே முடியாது. புரியுதுங்களா? அதனால் கிருஷ்ண பக்தி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் ஈடுபட்டவர்கள் முன்னோர்கள் மட்டும் இல்லாமல் தண்ணியும் காப்பாற்றி மற்றவங்களையும் நம்ம வாழ வைக்கிறோம். தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது தமிழில். அது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறது? இங்கிலீஷில் டக்குன்னு வரல. இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணிங்களா? தமிழை பண்ணிட்டா அது நம்மளுக்கு தனிச்ச இன்பத்தை புரிஞ்ச முடியல, மற்றவங்களுக்கு நம்ம பகிர்ந்து கொள்றோம். அந்த மாதிரி கிருஷ்ண பக்தி நம்மளுக்கு இருக்குல்ல, அது நம்ம கிருஷ்ண பக்தி எங்கெல்லாம் பக்தர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் நன்மையே. சும்மா இருக்க மாட்டோமே, நம்ம ஜபம் பண்ணுவோம், அது பார்த்து 4 பேர் கேட்பாங்க, இது இந்த கிருஷ்ண பக்தி அங்கேருந்து கிருஷ்ணன் இது ஆரம்பிக்குது. நம்ம திலாக் போட்டு போவோம், சிலக்கு பார்த்தா ஹரே கிருஷ்ணா, அவன் வாயில ஹரே கிருஷ்ணா சொல்ல வைக்கிறோம். தில போட்டுருக்கோம், துளசி மாலை போட்டிருக்கீங்கன்னா துளசின்னு வாயில சொல்ல வைக்கிறோம். எங்க போனாலும் எங்க கால் எப்படி படுதோ பக்தர்களுடைய அங்கெல்லாம் இன்பமே, பகவானுடைய பக்தியே. அதனால இந்த மாதிரி கிருஷ்ண உணர்வுல இருக்கிறது பெரும் மகிழ்ச்சி நம்மளுக்கு தான். அது ஒரு பெரிய விஷயமே. பெருமைப்பட வேண்டும், பெருமைப்படக்கூடிய விஷயம் இல்லையா? அதனால நம்மளை சார்ந்தவங்களும் சரி, யார் இருந்தாலும் மறைஞ்சாலும் இருந்தாலும் நம் பகவானுக்கு பிரார்த்தனை செஞ்சு நம்ம வேண்டிக்கணும். இதில் ஒரு பொழுதும் ஒரு வீண் இல்லை. சரியா? ஏதாவது கேள்வி இருக்கா? ஹரே கிருஷ்ணா. ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே